பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓவுலேஷனை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியலையா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கான. ஹாய், ஐ எம் டாக்டர் விவிதா. நார்மல் பீரியட் சைக்கிள் 21 to 35 டேஸ் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களோட ஓவுலேஷனை நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். 28 டேஸ் உங்களோட பீரியட் சைக்கிள் அப்படின்னா 14th டே தான் உங்களோட ஓவுலேஷன் டைம். ஆனா எப்பயுமே ஓவுலேஷன் 14th டேவே நடக்கும்னு சொல்ல முடியாது. 2 நாள் முன்னாடியும் நடக்கலாம், 2 நாள் கழிச்சும் நடக்கலாம். பிரெக்னன்சி பிளான் பண்றீங்க அப்படின்னா 11th டேல இருந்து 17th டே வரைக்கும் ரெகுலர் இன்டர்கோர்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா கன்சீவ் ஆகிற சான்சஸ் மோர். உங்களுடைய சைக்கிள் 35 டே சைக்கிள் அப்படின்னா 35ல இருந்து 14 மைனஸ் பண்ணுங்க. 21 இந்த 21 தான் உங்களோட ஓவுலேஷன் டே. 21 ஓவுலேஷன் நடக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு 2 நாள் முன்னாடியும் நடக்கலாம், 2 நாள் கழிச்சும் நடக்கலாம். அப்ப நீங்க பிளான் பண்ணும்போது 18th இருந்து ரெகுலர் இன்டர்கோர்ஸ்ல இருக்கணும். அப்ப 19th ஓவுலேஷன் நடந்தாலும் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். உங்களோட பீரியட் சைக்கிள் ஷார்ட் சைக்கிள் 21 நாள்லயே உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருது அப்படின்னா அந்த 21ல 14 மைனஸ் பண்ணுங்க, வர்றது 7. இந்த 7th டே தான் உங்களோட ஓவுலேஷன் டே. 6ல இருந்து நீங்க ரெகுலர் இன்டர்கோர்ஸ்ல இருங்க, அப்ப உங்களுக்கு கன்செப்ஷன் ஆகிற சான்சஸ் மோர். வீட்ல இருந்தே உங்களோட ஓவுலேஷனை ட்ராக் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஓவுலேஷன் கார்டு வாங்கிக்கோங்க. இது உங்களோட 10th டேல இருந்து உங்க யூரின் சாம்பிள்ல செக் பண்ணி பாருங்க. என்னைக்கு டபுள் லைன் ஸ்ட்ராங்கா வருதோ அன்னைக்கு தான் உங்களோட ஓவுலேஷன். இந்த டேட்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் ஈஸியா கன்சீவ் ஆக முடியும். வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட பார்ட்னருக்கு இதை ஷேர் பண்ணுங்க.